கன்னியாகுமரி நன்னாசி பழம்மா. சரி காண். தண்ணிக்கு குறவு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னைக்கு இங்கே உள்ள மலைகள் அதுக்கப்புறம் பாறைகள் உடைக்கிறதுனால இந்த பாறையெல்லாம் உடைச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? வேண்டாம், அந்த பாறை அப்படியே இருக்கட்டு. கன்னியாகுமரிக்கு வந்துருக்கோம். உங்க பேரு? சுதன். யார்கிட்ட கனியா விடு? உங்களோட கனியா விடும். இல்லை, நம்மளும் இல்லை, ஊர் கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸோடது. நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை வந்திருக்கிறீங்களோ? நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். காரு கூப்பிட மாட்டேன். இங்கே பாருங்க, ஆக்கள் வந்து சாப்பிடு கொண்டிருக்கிறேன். வணக்கம் தம்பி. உங்களோட இந்த வியல இந்த ஊருக்காரர்? ஆமாம், ஊரில் உள்ள பசங்க. சின்ன பிள்ளையார். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது பொண்ணோட தம்பி. அதான் கொஞ்சம் கிளையா இருக்கிறார். இங்கே வேறு சாப்பிட்றாரு. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சிறுவர்களை இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் போட்டோமோ இவர் சோறு போடுறவர். குண்டு அரிசி இல்ல, கேரளா அரிசி இல்ல, கேரளா அரிசி இல்லோ. அப்போ புரியல, இது என்ன கேரளா அரிசியோ? இல்லை இல்லை, நாங்கள் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம். கேரளாவில் இது இருக்கு. ஆமாம், கொஞ்சம் பெருசாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோட தான் முன்னால் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடோட பிரிஞ்சது. சொன்னாங்க. இப்போ எங்கள் தம்பி அக்கலுங்களுக்கு சாப்பாடு போடுங்கண்ணா. தம்பி மேல சாப்பாடு இது சும்மா பார்க்காதே என்னை கண்டு நீ வாழை கண்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு எரு ஏற்றி கொண்டிருக்கோம் நம்ம. அதாவது சேதன பசலை மாட்டுச்சாணம் சாணம் தேன்கூடண்ணா. தேன்கூடு. இதெல்லாம் ஆட்டு தோட்டம் ஒரே ஆக்கள் தோட்டமோ? இது ஒரே ஆளோட தோட்டம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பிளாட் போட்டு விற்றாங்க, அவங்க வீடு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் தோட்டமாக இருந்தது. ஆமாம். இதில் மலைக்கு ஏறுற பாதையோ? இதான் மலைக்கு போகிற பாதை. இது என்ன இது? இதெல்லாம் சும்மா காலேஜ் வரும் அப்படின்னு போட்டுருக்கு.
இதெல்லாமே ரப்பர் எஸ்டேட். ரப்பர் ரப்பர் தோட்டம். பாருங்க ரப்பர் தோட்டத்தால போய் கொண்டிருக்கோம். என்ன குத்தகை கிடைக்கிறாங்க? இல்லை இல்லை, சொந்தமாக பண்ணிட்டு. இங்கே எதுவுமே குத்தகை கிடையாது. நிரந்தரமாக அவரவர் சொத்து. அது என்ன அது ஆக்கள் நிற்கிறோமோ? ஹெட்டா? ஓ சும்மா ஆட்கள் வந்து நிற்பாங்க. ஆஹா. இதில் பைக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. திங்ஸ்களெல்லாம் வச்சுட்டு போவாங்க. ஆஹா. இதோ பெரிய பாறை மேலே, பெரிய மேலே, பெரிய மேலே. இது இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம ஒரு மலை தான் வந்திருக்கோம். இது இந்த பாறைக்கு மேலே சீலனோடது அவர்கிட்ட தோட்டம், அவரோட தோட்டம். அவர் ரப்பர் தோட்டம் வச்சுக்கிறாரு. நிறைய இருக்கு அவங்களுக்கு. இது எல்லாமே அன்னாசி. இது அன்னாசி பழம். என்ன சொன்னீங்க? இதே மாதிரி பாறை. இது அண்ணா ஒரு மலை இருக்குல்ல, அந்த பக்கம் பாக்குறீங்கல்ல, அது மாதிரி அதுக்கு அடுத்தது இதோட பெரிய மலை இருக்கு. இப்படி தொடர்ச்சியா போகும். மேற்கு தொடர்ச்சி மலை. இதே மேற்கு தொடர்ச்சி மலை. இதோட ஆரம்பம் இது. என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த ஆரம்பத்துல நிக்கிறோம். இதுல வந்து நிறைய ஏதாவது ரப்பர் தோட்டம் இருக்குது, நீங்க பாத்துருப்பீங்க. கிராம்பு தோட்டம், கிராம்பு தோட்டம் நிறைய இருக்கு. சரி, இந்த அண்ணையோட வந்தத்துல நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி அண்ணா, பாப்போம். ஓகே, வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கன்னியாகுமரியில் தக்கலைன்னு சொல்கிற ஊர்லாம் நிற்கிறேன். பத்மநாபபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற தக்கலைன்னு சொல்கிற கிராமம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரப்பர் தோட்டம் இருக்குது. இந்த ரப்பர் தோட்டம் மட்டும் இல்லாமல் வேறு வேறு தோட்டங்களும் இருக்கலாம். இது சம்மந்தம் வாழை தோட்டம். இது சம்மந்தமாக இந்த அண்ணனை கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள்ட்ட பேர் என்ன? ஆல்வின். ஆல்வின். நீங்கள் இந்த கன்னியாகுமரியில் பிறந்த நீங்கள்? இந்த மாவட்டத்துல பிறந்தேன். அப்பா அம்மா இங்கே தான் பிறந்தாங்க. எங்க பூர்வீகம் எல்லாமே இங்கே தான். என்ன மாதிரி இந்த தோட்டத்தை பற்றி உங்களோட அனுபவம் எப்படி, என்ன மாதிரி இந்த அதாவது குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் இதே மாதிரி தான் ரப்பர் தோட்டம் இருந்தது? ரப்பர் தோட்டம் தான் இருந்துச்சு. அதாவது இது எல்லாமே யாரோட கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது. பட் தனியார் காடுகள், தனியார் இதில் இருக்கக்கூடிய காடுகள் ப்ரைவேட்டாக இருக்குது, அவர் பேரில் இருக்குது. ஆனால் காடுகளாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற இதில் என்ன மாதிரியான தோட்டங்கள் இப்போ எத்தனை ஏக்கர் கணக்கில் குறிப்பிட்ட ஆக்கள் வச்சிருப்பினோம் ஒரு சராசரி? இப்போ எனக்கே சொல்ல போயாச்சுன்னா ஒரு 7 ஏக்கர் இருக்கும். ஆனால் அது ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆளும் ஒரு சில ஆட்கள் ஒரு ஏக்கர் வச்சுருப்பாங்க, ஒரு அரை ஏக்கர் வச்சுருப்பாங்க, 1/4 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அப்படி நிறைய பேர் சேர்ந்து தான் இங்கே இருக்குது. சேர்ந்து தான் வச்சுருக்காங்க. மற்ற இந்த ரப்பர் தோட்டம் வந்து வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆரம்பங்கள் நீங்கள் எடுத்துறீங்க? ஆரம்பத்தில் எப்படியான முயற்சிகள் எடுத்துறீங்க? அந்த ஆரம்பம் தான் என்ன பார்க்குறீங்கல்ல, ரப்பர் பார்க்கும்போது என்ன இருக்கு, இதுதான் சின்னது, இது சின்னது கண்டு. இது ஒரு ரப்பர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதோட தன்மை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை வெட்டி மரமாக வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்ன ரப்பர் வைப்போம். சின்ன ரப்பர் வளரக்கூடிய இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இதில் நாங்கள் அன்னாசி பழம், அது ஊடு பயிராக போட்டிருக்கோம். ஊடு பயிர் மேலே பார்த்தீங்கன்னா ரப்பர் பெருசாகும் போது நாங்கள் இந்த ஊடு பயிரை எடுத்துருவீங்க. இப்போ எங்களுக்கு வருமானம் இதுலேருந்து வரும். ஊடு பயிர்லேருந்து பரவாயில்ல. இப்போ இந்த ரப்பரை பொறுத்தவரையில என்ன வகையான அந்த அதாவது முகாமைத்துவம்? தண்ணி தேவைங்கிறது இருக்கு. ஆனால் மலையை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேவை குறைவாக இருக்கு. இதில் எங்கேயாவது ஒரு கிணறு வெட்டியாச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். வந்துகிட்டே இருக்கும் தண்ணிக்கு குறைவு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னைக்கு இங்கே உள்ள மலைகள் அதுக்கப்புறம் பாறைகள் உடைக்கிறதுனால மழை குறைவாக இருக்குது. அதனால தண்ணியோட தட்டுப்பாடு வருது. இல்லாமல் எங்களுக்கு மழைக்கும் குறைவு இருந்ததில்லை, எங்களுக்கு தண்ணிக்கும் குறைவு இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் கீழே சாப்பிட்ட தண்ணியோட மேலே நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதோட அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும், அவ்வளோவா இருக்கும். ஏன்னா தண்ணி ஊத்துல இருந்து வர்றது, அவ்வளோ ஊறி நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்கும். ஓஹோ. மற்றது என்னென்னா இந்த பாறைகள் இருக்கல்லோ, இந்த பாறைகளை வந்து அதாவது அந்த காலத்திலே எப்படி தானே இருந்தது, பிறகு வளர்ற என்ன மாதிரி? நான் பிறந்ததுக்கு டைம்லேயே பார்த்துட்டு இருக்கேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் இருக்குது. நாங்கள் மாற்றல, எங்களுக்கு அந்த மாற்றங்கள் வேண்டாம், அப்படி இருக்கட்டும். இந்த பாறையெல்லாம் உடைச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றும் வேண்டாம், அந்த பாறை அப்படியே இருக்கட்டு, அது ஒரு அழகு. இதில் நம்ம இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மட்டும் நம்ம மரத்தை போட்டு நல்லா பண்ணிக்கலாம். அப்படியே கரையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு இயற்கை அப்படியே இருக்கட்டும். எங்களுக்கு
வேற இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க விவசாயம் பண்ணுவோம். சரி சரி. இப்போ இந்த ரப்பர் தோட்டத்துல என்ன மாதிரியான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? அதாவது ரப்பர் தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி வருமானம், டெய்லியும் அதுல உள்ள வருமானம் வந்துட்டு இருக்கும். ஒரு ஆள் வேலை செய்தாச்சுன்னா டெய்லி எவ்வளவு சம்பளம் கிடைக்குதோ அத மாதிரி இதுல ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் டெய்லி. பால் தான் அந்த மூலப்பொருள். அதாவது ஒரு பாலை அந்த பாலை என்ன மாதிரியான என்னென்ன அதை ரப்பரா, அதாவது பாலை நாங்க ஆசிட் விட்டு உரைய வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஷீட்டை எடுத்துக்கிறோம். அது உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சு தரேன், நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். சரிண்ணா. இப்போ என்ன அப்படின்னா பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த பாலையே வாங்கிட்டு போயிடுறாங்க. ரப்பர் பாலையே வாங்கிட்டு மொத்தமா அவங்க பேரலாக வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நமக்கு இப்போ ஷீட் அடிக்கிறது, உரைய வைக்கிறது, இந்த காசெல்லாம் மிச்சமாகுது உண்மையிலே. ஆனால் அது ஒரு கார்பரேட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுனால நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளூர்லேயே உங்களுக்கு ஒரு தொழிற்சாலை மாதிரி அப்படி செய்யக்கூடிய உங்களுக்கு உள்ளூரில் தொழிற்சாலை வேணாங்கிறது என்னோட கருத்து. ரப்பர் தொழிற்சாலை வேண்டாம். ஆனால் அது இப்போ ரப்பர் எங்களோட இலங்கையிலேயும் இருக்குது. அது வந்து இயற்கையான முறையில், அதாவது சூழலுக்கு பாதிப்பில்லாத முறையிலையும் உற்பத்தி செய்கிற சில தொழிற்சாலை உற்பத்தி செய்து நீங்கள் ஒரு ரப்பரை உரைய வச்சு அந்த பாலை உரைய வச்சு ஒரு ஷீட்டாக உருவாக்கி தான் நீங்கள் விற்கிறீங்க. இங்கே இருக்கிறது அப்படிப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் கிடையாது. அப்போ எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, க்ளவுஸ் ஃபேக்ட்ரிஸு, ரப்பரால் என்னெல்லாம் தயாரிக்க முடியுமோ எல்லா ஃபேக்ட்ரிஸும் இங்கே இருக்குது. நாங்கள் அப்போ அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அவுட் ஆஃப் சிட்டியில் கிடையாது, எந்த சிட்டியில் தான் இருக்குது. அப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இருக்குது. நாங்கள் இயற்கையோட ஒன்றி வாழணும்னு நினைக்கிறோம். நாங்கள் உற்பத்தியை பண்ணி எங்களுக்கு உற்பத்தியை நாங்கள் மார்க்கெட்டில் விற்கிறோம், நீங்கள் வாங்கிட்டு போங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் வர வேணாம். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணியாச்சுன்னா எப்படியா இருந்தாலும் பர் டே 1000 rupees மேலே 1500 rupees மேலே சம்பாதிக்க முடியும். ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ ஒர்க்கர்ஸ் இல்லை, அதனால நார்த் இந்தியாவிலேருந்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்தால் நீங்கள் ஆட்களை கூப்பிடுறீங்க? இல்லை, நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை, தெரியல இன் ஃபியூச்சர். ஆனால் அதுக்கு இதை ஒரு இயந்திரங்களோ அப்படி இதெல்லாம் கஷ்டம் என்ன? ஆக்கல்லாம் மனிதன் தான். மனிதன் தான், மனிதனோட உழைப்பு தான். சரி அண்ணா, அடுத்த பாப்பா. நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். எங்கள் ஊரை பாருங்க, இவ்வளோ அழகான ஊரை நாங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? உண்மைதான். குமரி கண்டத்தின் முத்து. நல்லா இருக்கு, காலநிலை நல்லா இருக்கு, நல்லா குளிர்ச்சியா இருக்கு. அங்க போய் இன்னும் போயிடுச்சுன்னா நீங்க மாட்டிடுவீங்க. ஓ, இந்த பெரிய பாறைகள் பாருங்க, உருண்டு விழுந்த மாதிரி கிடக்கு பார்க்க. மழை வந்ததுனால ஃபுல்லா வாங்கி நான் மேலே போறேன். கொஞ்சம் மேலே போவீங்களா? மழை வந்ததால மண்ணெல்லாம் தெரிஞ்சு போகுது. அன்னாசி நட்டு வச்சிருக்கீங்க. பாருங்க, அன்னாசி அறுவடை செய்து கொண்டிருக்கீங்க. தம்பி இதை பிடிக்கிறீங்களோ? கூடிய ஒரு அன்னாசி பழம். அவங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. இங்க வாங்க, தம்பி உள்ள போய் பாருங்க. தூக்கலாமா? ஆமா, எடுங்க எடுங்க. ஓ கவனம். தூக்கி போடா. உள்ளுக்கு வாங்க. இது வேலை விடாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விளைஞ்ச அன்னாசி பழம் நல்ல வாசம் அடிக்குது. இது வந்து கன்னியாகுமரி அன்னாசி. தெரியுதா? தெரியுது, கிளியரா தெரியுது. இல்லை, ஒரு மீட்டர் நிறைய இருக்கு பாருங்க. பாட்டி வா. ஆமா வாங்க. போட்டோ வீடியோ ஒர்க் பண்றாங்க. நீங்க வேலை செய்யலங்க? ஆமா, வேலை செய்யறாங்க. இப்போ எவ்வளவு ஆளமா இங்க வேலை செய்றீங்க? ஒரு 10 ஆளுங்க இருக்கு. 10 வருஷம். 10 ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 10 ஆட்கள். எவ்வளவு காலமா? எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க? 2 வருஷம் மட்டும் வேலை பாக்குறேன். 2 வருஷம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். அன்னாசி தான். அன்னாசி, ரப்பரும் செய்யறீங்களோ? ரப்பருக்கு ஓனர் வேற. இல்ல, அதான் நீங்க ரப்பரும் வேலை செய்யற ஓனர் வேற. இல்ல அன்னாசி மட்டும். ஆமா, ஒரு மாதம் கிட்டத்தட்ட ரப்பர், அதாவது லேண்ட் ஓனர். அப்ப அந்த லேண்டை பராமரிக்கிறதுக்காக, ஊடு பயிர் பண்றதுக்காக வேற ஆட்களுக்கு லீசிங் பண்ணுவாங்க. ஓ,
அது அன்னாசி போட்டிருக்காங்க. அதே நீங்களே போட்டது? இல்ல நான் இல்ல. வேற யாரா? அவரு ஓனருங்க வரல. வரல. சரி சரி. இப்போ இதெல்லாம் இது நாங்க வேலைக்கு அங்க அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். வேலை செய்து போட்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் வெளிநாடுகளுக்கு. ஓ அது சரி சரி. இது மாதிரி நிறைய தோட்டங்கள் இருக்கு. இப்போ இந்த ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை அன்னாசி பிடுங்குவீங்க? அன்னாசி பிடுங்கிறது இல்ல, என்ன அது ஒரு மாசத்துல ஒரு இதே மாதிரி வெட்டுவாங்க. மாசத்துல? ஆமா. மந்த்லி இது விளையில்ல. ஓ. அப்ப நாங்க அறுவடை பண்ணுவாங்க. சரி சரி. இது இப்போ நீ எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்புவீங்க கூடுதலா நீங்க? இது அனுப்புறது அரபு கண்ட்ரிஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்குன்னா மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டிங் தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து உள்ளூர் தரமா வெளிநாடு தரமா இந்த பழம்? இது உள்ளூர் தரம் வித்தவுட் எனி ஃபெர்டிலைசர்ஸ். இது வந்து எந்த விதமான உரமே போடல, அதாவது அப்போ உள்ளூருக்கு விற்கிறதெல்லாம் மருந்து இல்ல உள்ளூருக்கு போகத்தான் நாங்க வெளியே கொடுப்போம். இது உள்ளூருக்கு முடியத்தான் நீங்க வெளியில ஏற்றுமதி பண்ணுவீங்க. சரி சரி சரி. பார்த்தீங்கன்னா இப்போ என்னாசி எப்படி கொண்டு போயினா இஞ்சால வந்து பாருங்க, இஞ்சால மஞ்சள் என்னாசி இது நல்லா பழுத்துட்டு இஞ்சி பாருங்க, நல்ல வாசம் அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டினா அது இருக்கும் சின்னதாக மட்டும் சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். அண்ணா இந்த என்னாசியை சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே இதால் ஒரு ஆள் வாரார். வணக்கம் அண்ணா. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இவர் நீங்கள் என்ன வண்டி வாழ்ந்தவங்க பண்ணையில் வேலை செய்கிறீங்களோ? இல்ல டிரைவிங் டிரைவர். அவங்க நம்ம போக முடியாத இடத்துக்கெல்லாம் அவங்க வண்டி கொண்டுருவாங்க. ஓ. நீங்கள் என்ன என்னாசி இந்த தோட்டங்களில் இருக்கிற இந்த பழங்கள் அதுகளை ஏற்றிறக்குறது அந்த வேலை சின்ன ஆகட்டுங்க கிணக்கு. தம்பி என்னாசி ஓட்டுறார். தம்பியும் அண்ணாவோ தெரியல. எத்தனை வயசு? 20. ஓ. ஆனால் இந்த வயசுலேயே நல்ல முயற்சி. ஆமாம். இந்த அதாவது கெட்ட பழக்கங்கள் அதுகளுக்கு போகாமல் இதுகளுக்குள்ளேயே விவசாயங்கள் அதுகளுடைய அதான தான் அவங்க உழைப்பு வித்தியாசமாக விட்டுறார். உடச்சு விடுமாக்கா? இல்லை இப்படி சொன்னா நமக்கு வந்து அந்த முள் தனியாக வந்துடும். பிடிச்சி வெட்டுறது சுவாமி என்ன? ஆமாம் பாருங்க மஞ்சள் என்னாசி. இன்னைக்கு அன்னையோட வந்ததில் உடனடி என்னாசி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கட இலங்கையிலையும் இருக்கு என்னாசி, ஆனால் அது கொஞ்சம் பெருசு மஞ்சள்ல. இது பெருசாக வருமோ? இதோட பெருசாக வரும். இதுல வந்து இது நாட்டு ரகம். இதுல கலப்படம் அதாவது விதை சிகிச்சை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே நாட்டு ரகம், அப்படியே நட்டுறது, அதுல வர்ற இன்கம் மட்டும் தான் எடுக்கிறது. சரி. இதுல எதுவுமே மருந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனா ஹைபிரிட் அந்த மாதிரி உள்ளது அது வேற மாதிரி இருக்கும். அது பெருசா இருக்கும். இந்த அளவு டேஸ்ட் இருக்காது. நீங்க கட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். வாசத்துல எவ்வளோங்குது எனக்கு. பச்சையும் மஞ்சள் மாதிரி உள்ளுக்கோ இல்லாட்டி அது வேற ஒரு ரெட்டிஷ் இருக்கு, சிவப்பு கலரும் கூட இருக்கு. சரி. எங்க தம்பி இவரு? வெட்டி பேச்சு பாரு. இந்த மேலப்பகுதியே. ஆமா மேலப்பகுதி. ஏய் சும்மா இல்ல, நீ எங்கள ஒருத்தன். ஆமா மழை எனக்கு பேக் உள்ளுக்கு வைக்கலாமா? பார்த்தீங்கன்னாடா கழிச்சு கொண்டு இருக்கேன், மழை வந்துட்டுது. என்ன சிக்கலண்டா, பாஸ்போர்ட்டோட வந்துருக்குறேன். அண்ணா விட்டுறார். மக்கா நீ இதுக்கு நிறைய வெட்டியிருக்கா போல இருக்கு. கரெக்டா போடுறேன். நல்லா சரியா வெட்டியிருக்காரு. கடை வச்சுக்கிறீங்களா என்னாசி பழ கடை? இல்லை அவன் ட்ரை சாப்பிடுங்க. எப்படிங்க இதா பாருங்கோ அன்னாசி பழம். நல்லா இது நீங்கள் சொன்ன விவசாயி தான். அந்த சுவை அடிக்குது. வளமையாக நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றோம். ஆனால் அந்த தொண்டை கேரம் இது கூட இல்லை, இதுவும் போட மாட்டாங்க. தண்ணி பாருங்க, பேச்சு பாருங்க அப்படின்னு உனக்கு தெரியுமே. நாங்கள் குளாருக்கு வருவோம். பால் சாமி எல்லாம் தெரியுமா? பால் சாமி நாங்கள் குளைக்கு வருவோம்ல. குளம் இருக்குது வண்டியில் வருவீங்க. கோதையார் அந்த சைடு. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாசி மரம் வளர்ந்து நிற்குது. 44 இங்கே அளவுத்திட்ட தோட்டம். 44 எந்த பெரிய அன்னாசி மரங்கள்.
இங்கே அடிக்கடி மழை பெய்யும். குடையோடு தான் வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்க இந்த பாறை உள்ளுக்கு எப்படி போகுதாண்டு. இங்கே பாருங்க உள்ளுக்கு போயிருந்தால் மழையும் பெறாது ஒன்றும் பெறாது. கடும் பாதுகாப்பான இடங்கள்லாம் நாங்கள் அதுக்குள்ளால தண்ணியும் ஓடுது இந்த பாறை வடிச்சு. சரி தம்பி போயிட்டு வரோம். இப்போ எந்த இடத்தடிக்கு வந்து நிற்கிறேன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் இன்னொரு பகுதி பாருங்க. இதெல்லாம் பச்சை பசலண்டு மரங்கள் இருக்கிற இடம் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏனென்று அவ்வளோத்துக்கு எல்லா இடமும் இயற்கை எழி நிறைஞ்ச இடமா இருக்குது. இங்கே பாருங்க இதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த அண்ணா ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் கூட்டிக்கொண்டு வந்திருக்கார். ஒரு வாய்க்கால்னு சொல்லலாம். இங்கே பாருங்க வாய்க்கால் அருவி மேலே இந்த அருவி வருது. அது இதோட கலந்து அப்படி ஓடுது அங்கால அருவி. இந்த இடத்துக்கு என்ன பேர் அண்ணா? மருந்துக்கோட்டை. இந்த பக்கம் போயாச்சுன்னா மையக்கோட்டை. மருந்துக்கோட்டை இதே மருந்துக்கோட்டையிலிருந்து உள்ள வரும்போது ஆனால் மேலே தெரியக்கூடிய கோட்டை தான் மையக்கோட்டை. அந்த மேலே இருக்குல்ல அது கோட்டையோ? ஒரு கோட்டை. அங்கே என்ன அப்படின்னா அரசு ஆட்சி நடக்கக்கூடிய டைமில் போரில் போயிட்டு இறக்கக்கூடியவங்களோட பிணத்தை அன்னைக்கு அடக்கம் பண்ண முடியாது. அந்த டைம்ல அந்த கோட்டைக்கு உள்ளால தான் போடுவாங்க. கழுகுகள் இந்த மாதிரி எல்லாம் இதான் சாப்பிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி உள்ள ஒரு இடம் தான் இது மையக்கோட்டை. அதுக்கு போய் பார்க்குறேன்டா பார்க்கலாமா? போய் பார்க்க முடியும். ஆனா உள்ளால பழையது மாதிரி கிடையாது. அந்த உள்பக்கங்கள் எல்லாமே காடாகி இப்போ எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ அநாத பிணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிணங்களை எல்லாம் கொண்டு இங்கே தான் எரிக்கிறாங்க. போட மாட்டாங்க, இப்போ எரிக்கிறாங்க. ஓஹோ புதுசாக இருக்குது. அது எந்த அரசன் மேட்ட? தமிழரசன் வேறோ? தமிழக அரசன் தான். தமிழரசர் மார்த்தாண்டவர்மா காலத்துக்கு முன்னால். இப்போ இந்த கேரளாவும் கன்னியாகுமரியும் ஒன்றா இருந்தது. இப்போ இந்த கேரளா வரலாறு எடுத்து பார்க்க அது என்ன இந்த மாதிரி தமிழாகலோ இல்லாட்டி அவர் கலந்து வந்த மலையாளி? தமிழ்ல இருந்து வந்தவங்க தான் மலையாளிஸ். தமிழ் மொழியோட கலந்து. தமிழ் தான் இங்கே உள்ள சமஸ்கிருதம் தமிழ். என்ன வேறு ஒரு மொழியும் கலந்துல இருக்கு அதுக்குள்ள? இதில் தமிழ்லையா? அந்த மலையாளத்தில் தமிழுக்கு வேற லாங்குவேஜ் கலந்துருக்கலாம். ஆனால் இங்கே உள்ள ஆதி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாச்சுன்னா தமிழ். கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரிங்கிறது குமரிக்காண்டத்தோட ஒரு பகுதி. அது குமரிக்காண்டம் நிலத்தை உள்ள மூழ்கி போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் இன்னைக்கு தமிழர் நிலமா இருக்கிறது. அதனால அது கேரள அரசுகிட்ட இருந்தது. ஏன்னா இங்க உள்ள வளங்கள் நிறைய கேரளாவோடதா இருந்துச்சு. அதை திரும்ப பெறுறதுக்காக நிறைய பாடுபட்டு நிறைய சண்டைகள் நிறைய போராட்டங்கள் பண்ணி தான் இதை தமிழ்நாடோட இணைச்சது. தமிழ்நாடா இருக்குது. இணைச்சதால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கு? நாங்க தமிழன்னு சொல்றதுக்கு சொல்லி தமிழன்ற இதுக்குள்ளே இருக்கு. இல்லாட்டி நிறைய இல்லைன்னா மலையாளி சொல்லுவான் கேரளாக்காரன், நீ அப்படியும்பா, நீ பாண்டியும்பா. பாண்டியன்னா பாண்டிய நாட்டுக்காரன், பாண்டிய நாடு அப்படின்பா. ஆனா அவங்களே தமிழர் அவங்க பிரிச்சு தமிழ்ல இருந்து அவங்க வந்ததுதான் அவங்க லாங்குவேஜ். இப்போ நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷத்துக்கு முன்னால மலையாளம் வந்துச்சுங்கிறது. அது இப்போ வந்தது தான். இப்போ நான் 500-600 வருஷம் அவ்வளோ வந்தேன். அதுக்கு முதல்ல இல்லை. ஆனால் 500-600 வருஷம் இருக்குமான்னு கூட கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு முதலெல்லாம் தமிழில் சேர மன்னர் ஆட்சி காலத்தில் நாங்கள் 3500-4000 வருஷத்துக்கு அளவுக்கு நாங்கள் தமிழை தான் நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். தமிழ் தான் எங்கள் வாழ்க்கை, எங்கள் மொழி, எங்கள் உயிர். சரியா, சந்தர்ப்பம் கிடைச்சா அதுக்கும் போய் கண்டிப்பாக முடியும் பார்ப்போம். முக்கியமான இடம். சரியா, நன்றி அண்ணா.